அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று எவ்வளவு நம்பிக்கையோடு உரைக்கின்றீர். நீ கேள், உடனே பெற்றுக்கொள்வாய். நீ கேட்டால் மட்டும் போதும், உன் தேவைகள் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். இந்த நம்பிக்கை ஆண்டவரே மை தேடி வந்த அனைவரின் உள்ளத்திலும் இருந்தது. இயேசுவே, தாவீதின் மகனே, என்மேல் இரக்கமாயிரும் என்று கூப்பிட்டான் பர்த்திமேயு. நான் இப்படி கூப்பிட்டால் கண்கள் திறக்கப்படும் என்ற நம்பிக்கை இருந்தது. என் மகளுக்கு சுகம் தாரும் என்று கதறினாள். மகளுக்கு நற்சுகம் கிடைக்கும் என கேட்டாள் கணனிய தாய். என் மகன் இறந்து போகும் முன் வாரும் என்று கேட்டான் நூற்றுவ தலைவன். அவருக்கு ஆண்டவர் நற்சுகத்தை கொடுக்கிறார். நீர் இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று கேட்டாள் மார்த்தாள். உயிரோடு பெற்றுக்கொண்டாள். மகனே, ரசம் தீர்ந்துவிட்டது என்று கேட்டாள் மரியா. யாரும் சுவைத்திராத நல்ல ரசம் கிடைத்தது. ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் உம்மை உரிமையோடு அழைக்கிறோம். நீ கேளு, நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் என்றா சொல்லுகிறேன் என்று உனக்கு நான் நிறைய கொடுப்பேன். நான் கொடுக்கும் ஆசீர்வாதம் நிரம்பி வழியும் ஆசீர்வாதம் என்று மொழிந்திருக்கிறீரே. நாங்களும் நம்பிக்கையோடு இந்த நாள் முழுவதும் ஜெபிக்க வரம் தாரும். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.